ஊர்ல பொதுவாகவே யாராச்சும் கல்யாணம் ஆகுது இல்லை லவ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சில கப்புள் கோல்ஸ் எல்லாம் இருக்கும். ஒன்று வெளிநாட்டுக்கு போகணும், இல்லை இந்த நகைகள் வாங்கணும், அப்படி இல்லை அப்படின்னா கப்புளா யூடியூப் ஆரம்பிக்கணும், பிளாக் பண்ணணும். அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு கட்டம் மேலே போய் கப்புள் பைக் ரைடர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அன்றாட டிரைவிங்ஸ் எல்லாமே எடுத்து அதை வீடியோவை போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கப்புள் கோல்ஸை செட் பண்ணிக்குவாங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்குள்ள இருக்க அன்பை வெளிக்காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு கப்புள் கோல் வச்சிருந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோலையும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு கப்புள் கோல் தான் இருந்திருக்கு. ஆனா இந்த ஒரு கப்புள் கோல் பார்த்தோம் அப்படின்னா பேங்கை கொள்ளையடிக்கிறத ஒரு முன்னோக்கமா வச்சு செயல்பட்டு இருக்காங்க. என்னது பேங்கை கொள்ளையடிக்கிறது கப்புள் கோலா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு பேத்துக்கு இதுதான் மிகப்பெரிய கப்புள் கோலாவும் இருந்திருக்கு. எதனால பணத்தை திருறத அவங்க கப்புள் கோலா வச்சிருந்தாங்க, யார் அவங்க, எந்த ஊர்ல நடந்துச்சு, இதை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. காணொலியில கேட்கக்கூடிய இந்த ஒரு கப்புள் கோலை உங்க வாழ்நாளில் நீங்க எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க. அப்படி நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா சத்தம் இல்லாம இந்த வீடியோவை பாருங்க. அப்படி கேட்காதவங்க யாரும் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வேற யாருக்காச்சும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இப்ப இந்த சம்பவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய ஏரியா எது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய ஹூஸ்டன். அமெரிக்கால இருக்கக்கூடிய ஹூஸ்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பேங்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் சொல்லப்படுது, அதாவது ஐபிஓசி. இந்த ஒரு ஐபிஓசி வங்கி பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்க ஒரு முக்கியமான பேங்க்னே சொல்லலாம். இந்த முக்கியமான பேங்க்ல பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல காலையில எல்லாரும் வேலைக்கு வராங்க. அப்படி வேலைக்கு வந்த சமயம் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல உட்காந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் காலையில 8:30 மணிக்கு ஒரு 2 பேர் சேர்ந்த கொள்ளை நபர்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேங்குக்குள்ள நுழைகிறாங்க. இப்படி இந்த பேங்குக்குள்ள நுழைந்த இந்த நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கன் எடுத்து அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீப்புளையும் பார்த்தோம் அப்படின்னா த்ரெட்டன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க கண்ணை கத்தி பயப்பட வச்சு அங்க உட்காரவும் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸுக்கு தகவல் சொல்லக்கூடாதுன்ற மாதிரியான ஏற்பாடுகளையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 நபர்களும் செய்யறாங்க. இந்த 2 நபர்கள் செய்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா எல்லாமே காம் டவுன் ஆனதுக்கு அப்புறம் டைரக்டா அவங்க நேரா போய் அங்க இருக்கக்கூடிய கேசியர் கிட்ட போறாங்க. இந்த கேசியர் கிட்ட போய் என்ன பண்றாங்க அப்படின்னா நீ வச்சிருக்கக்கூடிய அம்புட்டு பணத்தையும் மேல எடுத்து வை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கொள்ளையர்களுக்கு பயந்த அந்த ஒரு கேசியர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தன் கையில இருக்கக்கூடிய 67,000 மதிப்புள்ள பணத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்து அந்த திருடர்கள்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த திருடர்களும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பணங்களை வாங்கி உங்களோட பையில வச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த திருடர்கள் அந்த ஏரியால இருந்து தப்பிச்சு போகவே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேங்க்ல இருந்து போலீஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது. இந்த இன்ஃபர்மேஷனை வாங்கின FBI ஏஜென்சிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு பேங்க்குக்கும் வராங்க. இங்க பேங்க்குக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அது எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பேங்க்ல நிறைய பிளைண்ட் ஏரியாவும் இருந்திருக்கு. இப்படி நிறைய பிளைண்ட் ஏரியா இருந்திருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு திருடர்கள் இந்த பேங்க்ல வந்திருக்காங்க, இந்த பணத்தையும் திருடிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வேலை பார்த்த ஒவ்வொரு நபரையா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. எந்த மாதிரி அவங்க வந்தாங்க, எப்படி திருடினாங்க, எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் சரி எல்லாருமே அவங்கள பார்த்து பயந்ததுக்குனாலேயே பயத்திலேயே இவங்களுக்கு நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. இது எல்லாமே கேட்டுக்கிட்ட FBI ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பேங்க்ல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் செக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பேங்க் ஹைஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே பிளான் பண்ணி பண்ணப்பட்டிருக்கு. எதனால அப்படின்னா இந்த பேங்க் எத்தனை மணிக்கு இயங்கும், எத்தனை மணிக்கு ஆட்கள் இருக்காது, எது நம்மளுக்கு சரியான நேரம் முதற்கொண்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பேங்க்ல பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்க பிளாக் அவுட்ஸ் இருக்கு, எங்கெங்க கிரே ஏரியா இருக்கு, இது எல்லாமே அவங்க கரெக்டா பிளான் பண்ணனாலதான் அவங்களால இவ்வளவு சீக்கிரமா எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இந்த ஒரு இதுல பார்த்தோம் அப்படின்னா முன் அனுபவமும் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒன்னு இந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த பேங்கை பத்தி தெரிஞ்ச ஒரு நபரா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் மட்டும் உங்களுக்கு இருக்கு. FBI ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விசாரணைக்கு எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தகவல் தேடும் போது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ட்ரையா இருக்கு. உங்களுக்கு தகவலானது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே புலப்படாம இருந்திருக்கு. பட் அவங்களுக்கு இருந்த ஐடியா மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்சைடரோட ஒரு உதவி இல்லாம இந்த ஒரு ஹைஸ்டை இவ்வளவு தூரம் துல்லியமா பண்ண முடியாதுன்றது மட்டும் உங்களுக்கு தெளிவா தெரியுது. அப்ப யார் அந்த கருப்பு ஆடு அப்படின்றதுல இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் FBI யோசிக்க, இன்னொரு பக்கம் பேங்க்ல இருந்து பணங்கள்லாம் திருடு போக அங்க எல்லாமே சோகத்திலையும் இருக்காங்க. இப்படி அந்த பணம் திருடு போய் 2 நாட்கள் ஆயிருச்சு. 2 நாளுகளுக்கு அப்புறம் ஒரு நபர் பார்த்தோம் அப்படின்னா அவரோட Facebookல ஒரு போஸ்ட் ஒன்று போறாரு. அந்த போஸ்ட்ல என்ன பண்றாரு அப்படின்னா கை நிறைய பணத்தை வச்சுட்டு அந்த போட்டோ அப்லோட் பண்ணிட்டு நான் இன்னையில இருந்து பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன போஸ்ட் போட்டிருந்தாரு அப்படின்னா காலையில எந்திரிச்சு டிப்ரெஷனால ஒழிச்சிட்டு இன்னையோட நான் பணக்காரனாக போறேன், இந்த பணத்துக்காக நான் எந்த எல்லையுமே தாண்ட போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டும் போட்டிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதோட கண்டினியூஸனா என்ன போஸ்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா என்கிட்ட இருக்க $100 வச்சு நான் பல்லு விளக்க போறேன், அது மட்டும் இல்லாம $50 வச்சு
வச்சு நான் வெளிநாட்டுக்காரன் டாய்லெட் பேப்பரை எதுக்கு யூஸ் பண்ணுவான், அதுக்கு நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காரு. இப்போ இது நார்மல் ஃபேஸ்புக் போஸ்ட் தானே, இதுக்கும் அந்த கொள்ளைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போஸ்ட்னால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொள்ளை யாரால் நடத்தப்பட்டிருக்கு, அந்த இன்சைடர் யாருன்னா தகவலே பார்த்தோம் அப்படின்னா FBI கிடைச்சிருக்கு. இந்த ஒரு போஸ்ட் மூலமா எப்படி FBI தகவல் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. இந்த பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய 2 கேசியரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்டஃபானி மார்டினெஸ் மற்றும் ஆனா ரிவேரா அப்படின்ற 2 கேசியர் இருக்காங்க. ஆமா, இந்த கேசியர்கிட்ட இருந்தா அடிச்சு பணத்தை புடுங்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பணத்தை புடுங்கல, இது அந்த 2 பேருமே செஞ்ச பிளானா இருந்திருக்கு. அந்த 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு இன்டர்நேஷனல் பேங்க் ஆஃப் காமர்ஸ்ன்றதுல கேசியரா வேலை பார்த்திருக்காங்க. அந்த கேசியரா வேலை பார்த்தாங்க தான் இங்க இருக்கக்கூடிய பணத்தை எப்படியாவது திருடணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. இதற்காக செட் பண்ண 2 பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா 2 திருடர்கள். அந்த 2 திருடர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிக்கி கோன்சாலேஸ் சொல்லப்படுது. இன்னொருத்தரோட பேர் என்ன அப்படின்னா ஆர்த்தர் சொலேனோ அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2 பேர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் இந்த ரிக்கி கான்சோலேஸ் யாரு அப்படின்னா இந்த எஸ்டெஃபானி மார்டினெஸோட பாய் ஃப்ரெண்ட். அந்த ஆனா ரிவேராவோட பிரதர் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஆர்த்தர். இந்த 2 கேசியர்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா தன்னோட பாய் ஃப்ரெண்டையும் தன்னோட பிரதரையும் யூஸ் பண்ணி இந்த ஹைஸ்ல ஈடுபட்டிருக்காங்க. இப்படி ஹைஸ்ல ஈடுபட்டு சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எஸ்டெஃபானி மார்டினெஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு திருட்டு நடந்த ஈவினிங்கே போய் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போடுறாங்க. என்ன போஸ்ட் அப்படின்னா, கெட் அப்படின்னு போட்டு டாலரோட சிம்பிள் போட்டு லவ் யூ ரிக்கி அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போடுறாங்க. இந்த போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட டைம் லைன்ல இருந்திருக்கு. இவங்களோட சக ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போஸ்ட்டை பார்த்து கொஞ்சமா டவுட் வர ஆரம்பிக்குது. உடனே இந்த கூட பேங்க்ல வேலை பார்க்குற சிலர் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ஏதோ சந்தேகம் வர ஆரம்பிக்குது. என்னடா காலையில தான் பணம் திருட்டு போச்சு, ஈவினிங்கே பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்களேன்ற மாதிரி டவுட்டும் வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொன்று ஒரு போஸ்ட் போடுறாங்க. அந்த போஸ்ட்ல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஐஎம்ஏ ரிச்சியஸ்ட் பீச் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எல்லாரும் பாக்குறீங்கன்றக்காக அந்த கடைசி வார்த்தை மட்டும் நான் மாத்திருக்கேன். கண்டுபிடிச்சவங்க லைக் போடுங்க. இப்படி போட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே வைரலாக போகுது. இந்த எஸ்டெஃபானி மார்டினெஸோட இந்த ஒரு போஸ்ட்டும் அந்த ரிக்கியோட போஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வட்டாரத்தில் மிகப்பெரிய டவுட் ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம அவங்க இந்த திருடுன காசை கையில வச்ச மாதிரி போட்டோவையும் பார்த்தோம் அப்படின்னா அப்லோட் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த ஒரு முட்டாள்தனமான செயல் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கவங்களுக்கு நிறைய டவுட் ஏற்படுச்சு. அது மட்டும் இல்லாம பேங்க்ல திருடு போனோட பணமும் இந்த போட்டோல இருக்கக்கூடிய பணமும் ஒரே மாதிரி இருந்ததுனால FBI-யோட கிரைம் ஸ்டாஃபருக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பி வைக்கப்படுது. அதை பார்த்து FBI-யும் பார்த்தோம் அப்படின்னா, ஓஹோ அப்போ இவங்க தான் திருடி இருக்காங்க போல, அப்ப இந்த இன்சைடர் இவங்க தான், இவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் அவங்க திருடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2 திருட்டு கப்பல்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா பிடிச்சி ஜெயிலையும் அடைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க கிட்ட இருந்து பார்த்தோம் அப்படின்னா 36,000 என்னமோ அமௌண்ட் ஆனது ரெக்கவர் படுது. அது மட்டும் இல்லாமல் 2 பேத்துக்கும் 15 மாதங்கள் சென்டென்ஸ் ஆனது கொடுக்கப்படுது, ஜெயில் தண்டனையும் கொடுக்கப்படுது. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திருட்டுல ஈடுபட்ட 50 பேரோட வயது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 19, 18, அதிகபட்சமா பார்த்தோம் அப்படின்னா 22 தான் இருந்திருக்கு. காதல் கண்ணை மறைக்கின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்னென்னத்தை மறைச்சிச்சுன்னு தெரியல, இந்த ஒரு ஹைஸ்ட்ல ஈடுபடுற அளவுக்கு அவங்களோட கப்பல் கோல் இருந்திருக்கு. இந்த ஒரு ஹைஸ்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாத்தையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மதுரைக்குரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.